வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். நம்ம இன்னைக்கு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் தான் நிற்கிறோம். இன்னைக்கு ஆடி அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதாகட்டும், மற்ற என்னெல்லாம் இன்னைக்கு சிறப்புன்னு சொல்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. பித்ரு தர்ப்பணம் எனப்படும் முன்னோர்களை போற்றுற நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அதில் ரொம்ப ஸ்பெஷலான இடம் தான் நம்ம ராமநாத சுவாமி குடியிருக்கிற ராமேஸ்வரம். ஆடி அமாவாசைனா ராமேஸ்வரமே ரொம்ப பிஸி ஆகிடுங்க. இங்கே இருக்கிற சின்ன கடையில் ஆரம்பித்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் இந்த ஒரு நாளை கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருப்பாங்க கூட சொல்லலாம். ஆடி அமாவாசைனா ராமேஸ்வரத்தில் போய் தரிசனம் பண்ண முடியாது, அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், எந்த ஹோட்டல்ஸும் கிடைக்காது, பஸ் எல்லாம் போகாது, நம்ம நடந்து போக வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே அதிகபட்ச வதந்தி தான். ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம பிளான் பண்ணாலே இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் ரூம்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கோயில் வாசலுக்கு முன்னாடி வரைக்குமே பஸ் எல்லாமே போகுங்க. நீங்கள் இந்த 2 ரோட் சைட்லேயுமே பார்க்கலாம், மக்கள் வந்துட்டு கோயிலை எதிர்நோக்கி நடந்து போயிட்டுருப்பாங்க. இவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்காக மட்டும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கைகளில் நிறையா கனவுகள் இருக்கும். அந்த லட்சியத்தை எதிர்நோக்கியும் ராமநாத சுவாமி கோயிலை நம்ம பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள்னால இன்னைக்குன்னா வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறுன்னு சொல்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை தாங்க சுமந்து ஆடி அமாவாசை அன்னைக்குன்னு இவ்வளோ பக்தர் கூட்டம் நம்ம ராமநாத சுவாமியை தரிசிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றது கோயிலை விட இந்த அக்னி தீர்த்த கடற்கரைதாங்க. ஏன்னா காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நம்ம இங்கே போய் தீர்த்தமாடலாம், தீர்த்தமாடின பிறகு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அடுத்தடுத்த வேலைகளை முடிச்சுட்டு நம்ம தரிசனம் பார்க்கணும்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாகவே இருக்கும். இங்கே ஒரு மாடு பார்க்குறோம், அவங்க முன்னோர்களை எண்ணி அந்த கொடுக்குற கீரையை வாங்கி இந்த மாட்டுக்கு உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பயங்கர கூட்டங்க. இந்த கூட்டம் எப்படி சொல்கிறது, ஒரு தீர்த்த கடற்கரை ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்குங்க இந்த கூட்டம். வழி எங்கிலும் ஐயர்கள் உட்காந்து ஒவ்வொருத்தருக்காக தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது கரெக்டாக தீர்த்தக்கரோட என்ட்ரன்ஸுங்க. நிறையா பேர் அவங்க எடுத்துகிட்டு வந்த துணிகளை அலசி கடற்கரையிலே விட்டுட்டு புது துணிகளை மாற்றிட்டு போய் தரிசனம் பண்ண போயிட்டாங்க. சின்னவங்க, பெரியவங்க, மிடில் ஏஜ்டுன்னு எல்லா குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் வந்திருக்காங்க. பாருங்கள், குழந்தைங்கள்லாம் பயங்கர ஜாலியாக போயிட்டுருக்கு. ஏன்னா வழிபட வர்றவங்களுக்கு இது ஒரு ஆன்மீக டூராக மட்டும் இல்லை, நிறைய இடங்களும் இங்கே சுற்றி பார்க்குறதுனால நல்லபடியாகவே இந்த சுற்றுலா அவங்களுக்கு அமையும். என்ன இப்போதைக்கு ரயில் வசதி இல்லாதனால பக்தர்கள் கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரயிலுக்கான எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்னி தீர்த்த கரையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு சாமிக்கிட்ட இந்த அமாவாசை சிறப்பை பற்றி கேட்கலாம். சாமி, ஆடி அமாவாசை சிறப்பு லைட்டாக சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம். ஆடி அமாவாசை ராமேஸ்வரத்தில் ரொம்ப சிறப்பே அமாவாசை. ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத்தில் திதி வார நட்சத்திரம் பார்க்கவே வேணாம். அங்கெல்லாம் போனால் உடனே பிதர்களுக்கு தர்ப்பணம் பூஜைகள்லாம் பண்ணலாம். அதுக்கு இந்த திதின்னு கணக்கு கிடையாது. ராமேஸ்வரத்தில் பிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். குழந்தை கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், சாபம், சர்ப்ப சாபம், நாக சாபம், இதுக்கெல்லாம் பெயினாக பண்ணக்கூடிய ராமேஸ்வரம். அஸ்வத்தாமனுக்கு 2 விமோச்சனம் தனுஷ்கோடியில். அவங்க உடம்புல உள்ள புஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி டெய்லி 3 வேளை சந்தியாவதனம் அங்கே பண்ணுறாரு. ராமர் அவ அப்பாவுக்கு அந்திம காரியம் சேதுக்கரையில் பண்ணதுனால ரொம்ப விசேஷம். அவங்க பேர் சாமி? என் பேர் டெல்லி சுரேஷ். சரி, சொன்னாங்க சுரேஷ்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நாகை மாவட்டம் திருமருகல் வெடிமணி நம்பர் வைத்தியநாதன். எங்கே இருந்தாலும் போலீஸ் ஸ்டோப்பிக்கு வாங்க, அந்த மொட்டை போகிற இடம் பக்கத்தில் வாங்க. அவரோட அப்பா நாகை மாவட்டம் வெடிமணி நண்பர் வைத்தியநாதன். இன்னொரு ஊரில் எடுத்து குடும்பத்தில் உள்ள பங்காளிகள், சித்தப்பா, சிவா, குமார், அந்த ஃபர்ஸ்ட் அந்த லைட் அடிச்சுட்டு இருக்கிறாரு முன்னாடி உள்ள போகலாம். அது கீழே வாங்க, இது கொடுக்கோங்க, அப்போ சீக்கிரம் வாங்க. அஜித் கேட்டு லைட் இந்த ஆடி அமாவாசைக்காக
ஐயர்கள் வந்து நிறைய பேர் வெளியூர்கள்லேருந்து வந்து தங்கி வர்ற பக்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுத்துட்டு கிளம்பி போகிறவங்களும் உண்டு. இந்த ஐயரை பாருங்க, நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம், நம்ம ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இந்த முகத்தை காட்டாமல் தன்னோட முகத்தை வந்துட்டு துணியால் மூடிட்டாருங்க. அவர் கடைசி வரைக்கும் அவர் பேச காட்டவே இல்லை. ஆமாம், பாருங்களேன், பக்தர்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே 2 பக்கமுமே ஐயர்கள் உட்காந்து வரிசையாக வர்றவங்களுக்கு பிண்டம் கொடுத்து தர்ப்பணத்தை பண்ணிட்டு இருக்கனால அவங்களால பயங்கர பிஸியாக இருந்துச்சு இந்த ஏரியாவே. ஏன்னா தீர்த்தக்கரையை ஒட்டியே இந்த இடம் இருக்கா. பாருங்கண்ணே, அவங்க வச்சுருந்த பொருட்கள்லாம் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் மாலை போட்டு. இப்போ அப்படியே நம்ம அக்னி தீர்த்த கரையை விட்டு கோயிலுக்கு போகிற பாதையில் போயிட்டுருக்கோங்க. இதுதான் தீர்த்தக்கரையிலேருந்து கோயிலுக்கு போகிறது. அங்கே பாருங்கள், ஒரு நார்த் இந்தியன் வந்து கை அமைச்சிட்டு போகிறாரு. கோயிலுக்கு போகிற பாதையில் போயிட்டுருக்கோம். இங்கே வழிநடுக்கும் இங்கேயுமே கூட்டம்தான். நம்ம வந்துட்டு கோயில்னு சொல்லிட்டு வந்துட்டாலே முதல் விஷயம் தீர்த்தம் ஆடுறதா இருக்கட்டும், அடுத்த விஷயம் கோயிலில் போய் தரிசனம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டாலே அன்னதானம் தான். கூட்டம் பண்ணாலும் இந்த மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கிற மனிதர்கள் பார்த்தோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சந்தோஷம் ஆயிருந்தாங்க. பாருங்கள் இந்த ஐயரோட முகத்தில் சிரிப்பை. அடுத்த கட்டம் நம்ம இப்போ எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி வந்தாலே கடை வீதி இல்லைன்னா அந்த வீதி வந்து வீதியாகவே இருக்காது, அது ஒரு வெறும் வீதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாருங்களேன், ஒரு கடை வீதி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு மக்களோட கூட்டம் இன்னும் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் இதை நம்பி வந்து தங்கி இருந்து வியாபாரம் பார்க்குற நிறையா வியாபாரிகள் உண்டு. இவங்க எல்லாமே இந்த ஊர்க்காரங்கன்னு கிடையாது. முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கடைகள்லாம் ரெடி பண்ணி இந்த சாலையோரமாக வந்து இரவில் தங்கி அடுத்த நாள் அந்த கூட்டத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு நாள் வியாபாரம் இவங்களுக்குமே ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நம்ம வந்து தெற்கு கோபுரம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த தெற்கு கோபுரம் தான் வந்துட்டு தீர்த்தமாட போகிறவங்களுக்கான நுழைவு வாயில். அதுக்கான வரிசைங்க பாருங்கள், எவ்வளோ பேர் வரிசையில் வந்துட்டு மக்கள் வந்து காத்திருக்காங்க. இந்த மக்கள் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் சரி, காவல்துறையில் பணிபுரியும் நண்பர்களும் நிறையா பேர் இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து இங்கே முகாமிட்டு தங்கி அதுக்காக ரொம்ப மெனக்கெடுதல் இருக்குங்க. காவல்துறையிட்ட இருந்து ஒரு வியாபாரி பயங்கரமாக வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு பாருங்கள், பாட்டி பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் வந்துட்டாலே பேரம் பேசுகிறது தான் ஒரு பெரிய சாத்தியம்னு கஸ்டமர்ஸ் நினைப்பாங்க. அதை சரி பண்ணி வர்றது தான் வியாபாரியோட நுணுக்கங்க. இன்றைக்கி வெயில் ரொம்பவே கடுமையாக தாங்க இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, இந்த கூட்ட நெரிசலில் நம்ம வெயிலை பற்றி யாருமே பொருட்படுத்த மாட்டோம். பயங்கர கூட்டமாகவும் பயங்கர ஜாலியாகவுமே இருந்துச்சு இந்த ஆடி அமாவாசை. ஒருவேளை இந்த வருஷம் நீங்கள் இந்த ஆடி அமாவாசையை பார்க்காம மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற வேலைனா கூட ராமநாத சுவாமியை வந்துட்டு நீங்கள் தரிசிச்சுட்டு போகலாம். கட்டாயம் நெக்ஸ்ட் இயர் ஆடி அமாவாசைக்கு ராமேஸ்வரம் வந்துக்கோங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com